சரி. ஜெய் பீம். பௌத்தத்தின் அடையாளம், வள்ளுவனின் வாரிசு, பாபாசாஹேப் அம்பேத்கருடைய வழித்தோன்றல், புரட்சியாளர் டாக்டர் பூவை மூர்த்தியாருடைய வழித்தோன்றலாக அமர்ந்து கொண்டிருக்கிற இளம் புரட்சியாளர் ஜெகன்மூர்த்தியார் அவர்களே, இந்த விழா மேடையை வீற்றிக் கொண்டிருக்கிற முன்னாள் அமைச்சர் பெருமக்களே, புரட்சி பாரதம் கட்சியினுடைய பல்வேறு நிர்வாகிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான ஜெய்பீம் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரர்களே, கிட்டத்தட்ட 48 ஆண்டு காலம் ஒரு இயக்கம் தமிழகத்தில், குறிப்பாக ஷெட்யூல்ட் இன மக்களுக்கான விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது புரட்சி பாரதத்தை தவிர வேற எந்த இயக்கத்துக்கும் அது தகுதி இல்லை என்பதை இந்த மேடையிலே பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் கிட்டத்தட்ட 24 ஆண்டு காலம் பூவை மூர்த்தியார் அவர்கள் விட்டு சென்ற இந்த பணியினை சிறைமேற்கொண்டு அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு கொண்டிருக்கிற இளம் புரட்சியாளர் அவருடைய பெயர் என்ன தெரியுமா? அரசியல் வட்டாரத்தில் இளம் புரட்சியாளர் அண்ணன் ஜெகன்மூர்த்தியாருடைய பேர் அரசியல் வட்டாரத்தில் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். ஜென்டில்மேன். அவருடைய பெயர் ஜென்டில்மேன். இதுதான் உண்மை. இன்னைக்கு அப்பழுக்கற்ற ஒரு தலைவர் தமிழகத்தில் 2 முறை சட்டமன்ற உறுப்பினர், தொடர்ந்து இந்த இயக்கத்தை 4 நூற்றாண்டுகளாக செவ்வனே வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் போராளி யார் என்று சொன்னால் அவர் இளம் புரட்சியாளர் அண்ணன் ஜெகன்மூர்த்தியார் அவர்கள். எனக்கு முன்பாக பேசுகிறவர்கள் அதிகமாக சொன்னாங்க பௌத்தத்தை பற்றிலாம். ஆனால் வள்ளுவர் உலகத்தில் சொல்லாத சொல், அந்த திருக்குறளில் சொல்லாத சொல் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. அப்பேற்பட்ட வள்ளுவர் 2 வரியில் தான் குறள் எழுதியிருக்கிறார், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் 3 வரியில் ஒரு குறள் எழுதியிருக்கிறார். யாருக்குன்னா தெரியுமா? 3 வரியில் திருக்குறளை எழுதியிருக்கிறார். ஒன்றுமில்லை, அந்தம்மா வாசுகி அம்மா மறைந்துடுறாங்க. அவருக்காக பணிவிடை செய்த வாசுகி அம்மாள் மறைந்த பொழுது ஒரு குறள் எழுதுகிறார். அடியிற்கினியாலே அன்புடையாலே படிசொல் தவறாத பாவாய் அடிவரிடி பின் தூங்கி முன் எழும்பும் பேதாய் இனிதாய் என் தூங்கும் என் கண் இரவு என்பதை ஒரு குறளிலே அவர்கள் தெளிவுபடுத்த, அவருடைய மனைவிக்காக எழுதிய குறள், அவருடைய மனைவிக்காக ஒரு குறள் எழுதியிருக்கிறார். இதைத்தான் நாமும் பூவை மூர்த்தியார் மறைந்த பொழுது ஒரு மெழுகுவத்தி தியாகத்தை கொடுக்கிறது, மெழுகுவத்தி இந்த உலகத்தில் பிரகாசிக்கிறது என்று சொன்னால் ஒரு தீக்குச்சி மரணத்திருக்கிறது என்று அர்த்தம். ஒரு தீக்குச்சி மரணத்தில் தான் மெழுகுவர்த்தியின் ஒளி பிரகாசிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். டாக்டர் பூவை மூர்த்தியாருடைய மரணத்தின் பிறகு இந்த இயக்கம் பிரகாசிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது ஜெகன்மூர்த்தியாருடைய உழைப்பு 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 என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். நேற்றுக்கு நம்முடைய பாரத பிரதமர் மலேசியா போயிருக்காரு. மலேசியா பிரதமருடன் அவர் அரசுமுறை பயணமாக சென்றார். அரசுமுறை பயணமாக சென்றவர் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். அந்த நிகழ்ச்சியில் ஒரு பாட்டு பாடினாங்க. தெரியுமா உங்களுக்கு அந்த பாட்டு என்னன்னு தெரியுமா? அண்ணனுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். எம்ஜிஆர் பாடிய நாளை நமதே, இந்த நாளும் நமதே அப்படி என்று பாடிய பிரதமர் வந்து கை தட்டுறாரு. ஆகவே இந்த நாட்டை நாளை ஆளப்போவது அண்ணன் ஜெகன்மூர்த்தியார் பங்களித்து கொண்டிருக்கிற புரட்சி பாரத இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இந்த நாட்டை ஆளப்போகிறது என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நடக்க போறது உண்மை. ஆகவே இப்படி இந்த சமூகத்திற்காக பாடுபட்ட ஒரு தலைவர், நிறைய பாபாசாஹேப் அம்பேத்கரை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஏன் புரட்சி பாரதம் இயக்கத்தை டாக்டர் பூவை மூர்த்தியார் தொடங்கினார்? ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக, இந்த மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும்.
நிறைய பேர் கேட்டாங்க, எங்க ஷெட்யூல் என்ன தலைவர் நிறைய பேர் இருக்கிறாங்களே, இந்த பக்கம் ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த பக்கம் இருக்கிறாரு, இன்னொருத்தர் இருக்கிறாரு, பூவி மூர்த்தியாரு, நீங்கள் ஏங்க நீங்களாம் ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு கேட்டார் ஒரு கிராமத்தில். ஆனால் தலைவர் அவர்கள் சொன்னார், நான் மக்களை ஒருங்கிணைக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். மக்களை தலைவர்களை ஒருங்கிணைக்கிற பற்றி பிரச்சனை இல்லை, மக்களை ஒருங்கிணைக்கிற ஒரு வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன், அது நிச்சயமாக நிறைவேற்றி காட்டுவேன் என்று சொன்னார். அந்த மக்களை ஒருங்கிணைக்கிற ஒரு சக்தியாளர் அண்ணன் இளம் புரட்சியாளர் ஜெகன்மூர்த்தியார் என்பதை இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அவர் களத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் பீம்.